ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, வெளியே எங்கேயாவது எல்லாரும் போலாமா? ஆமாம்மா, நியூ இயர் முடிஞ்சுதான் ஸ்கூலு. 4-5 நாள் லீவ் இருக்கு. வீட்டில் இருக்கவும் போர் அடிக்குதுமா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறோம், மாமா வீட்டுக்கு போகிறோம், அம்மாச்சி வீட்டுக்கு போகிறோம். என் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸிபிஷன்லாம் போறேன்னு சொன்னாங்க. அதுக்கு இல்லைம்மா, எங்கேயாவது வெளியே போகலாமா? அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லுமா, எக்ஸிபிஷனுக்காவது கூட்டிட்டு போக சொல்லுமா. வீட்டில் இருக்கவும் ரொம்ப போர் அடிக்குது. உங்களுக்கு 4-5 நாள் லீவ் விட்டது தப்பா போச்சு. லீவ் விட்டா வீட்ல இருக்க மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் போனா போயிட்டு போறாங்க, நீங்க ஏன் போனுங்கிறீங்க? நம்ம வீட்ல வெளியே வெராண்டா இருக்கு, அங்க போய் விளையாடலாம், டிவியை பார்க்கலாம். இருக்கிறது ஒரு டிவியே புடுங்கிக்கிறான். ஏன்னா போய் நாடகம் பார்க்க உட்காந்துருது. நாங்களும் என்னமா பண்றது? அப்படியே நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாலும் எங்களை திட்டுறீங்க. அதுக்காக தாம்மா சொல்றோம், வீட்ல இருக்கவும் போர் அடிக்குது. அதுக்கு எங்க போறது? நம்ம இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம், திரும்பவும் எங்க போறதுன்னு கேக்குறீங்க. அப்பாட்ட சொல்லி எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போக சொல்லுமா. கேம்லாம் நிறைய இருக்கும், சூப்பரா விளையாடலாம். ஆமாமா, அப்பன் தானே இன்னைக்கு கடைன்னு கடை கட்டி தழுவுறாரு. இதுல எங்க அவர் கூட்டிட்டு போறது? அப்பா வேணா கடையை பாத்துக்கிட்டோம், 3 பேரும் போயிட்டு வரலாமா? அப்பா அதெல்லாம் தனியா விட மாட்டாரு, போனா எல்லாரும் சேர்ந்துதான் போகணும் பாரு. இதுக்கு என்னமா பண்றது? எங்கேயும் போக வேணாம், பேசாம வீட்லயே இருக்கலாம். இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றோம், நீங்க எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. எங்க ஆசையை நீங்க நிறைவேற்றி வைக்க மாட்டேங்கிறீங்க. நான் சின்ன புள்ள தானே. எங்களுக்கும் ஆசா பாசங்களாம் இருக்காதா? என்ன ஆச்சு, எதுக்கு அழுவுறீங்க? வாய் முடுங்க முத. இல்ல முடியாது, எதுக்கு அழுவணுங்கிறேன். அது சின்ன பிள்ளையா நீ? பெரிய பையனா வளர்த்துட்ட, 3வது படிக்கிற பிள்ளை, இப்படி அழுவலாமா? அழுவாமே இருக்கணுமா? அப்ப வெளியே கூப்பிடாத வரைக்கும் நாங்க இப்படிதான் அழுவோம். சொன்னா கேட்க மாட்டேங்க 2 பேரும். எத்தனை வாட்டி சொல்றது? நானும் என்னதான் பண்றது? உங்க அப்பா சொல்லி புரிய வைக்க முடியாது, வரும் புரிஞ்சுக்க மாட்டாரு. என்கிட்ட நோய் பேசிட்டே நீனா நான் என்ன பண்றது? கூட்டிட்டு போறதா இருந்தா உங்க அப்பாட்டே பேச வேண்டியதானே. அவர் எப்பவுமே கோவமா இருக்காரு, அவர்கிட்ட பேசவே பயமா இருக்கு. அதாம்மா நான் சொல்றோம், அப்பா போய் நான் போய் பேசி ஆடி வாங்கவா? அது கடையை விட்டு வர மாட்டாரு, என்னையும் தனியா விட மாட்டாரு. என்னதான் பண்றது? என்னதான் பண்றதா? சொன்ன பேச்சு கேக்குறியா நீ? எதுக்கு நீ அடிக்கிறீங்க? இங்கே போக கூடாது, இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டேன். கேக்குறியா நீ? பிரியா, நீ அடுத்து அடி வாங்கணுமா? ஆமா, எதுக்கு அண்ணன் அடிக்கிறீங்க? 2 பேரும் வாயை மூடுறீங்களா? வாயை மூட மாட்டோம். இப்ப என்ன உங்களுக்கு? எதுக்குமா நீ அடிக்கிறீங்க? ஏ நீ மதியம் நாடகம் பார்க்க விடுதுங்களா? உங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டது தப்பா போச்சு. இல்ல இவ வேற நோயின்னு வீட்டுல கத்திக்கிட்டு இவ்வளவு நிம்மதியா இருக்க மாட்டா, என்ன நிம்மதியா டிவி பார்க்க விட மாட்டாங்க. எல்லாம் இன்ட்ரெஸ்டா நாடகம் ஓடிட்டு இருக்கு. இப்ப கூப்பாடு போட்டு எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க. அம்மா எங்க 2 பேர்த்தையும் வெளியே கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? வாயை மூடி. வீட்டு மருமவ உள்ளா இருந்து கத்துறது தெரு முனை வரைக்கும் கேட்கும் போல இருக்கு. போய் என்ன எதுன்னு கேட்பான். நம்ம படத்து 7 டிவி பார்த்தா கூட பிள்ளைங்க கத்திட்டு இருக்கு, கிளவி நல்லா நிம்மதியா டிவி பார்க்குதுன்னு சொல்லுவா. போய் என்ன எதுன்னு பாக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான், நம்மள என்னன்னு கேட்டுவாங்க. ஏ ரகு, உன்னாலதான் பாப்போம் அழுதுட்டு இருக்கு. இப்ப அழுகிய நிப்பாட்ட போறியா? இப்ப முன்னாடி அடி வாங்க நீ, அதே மாதிரி திரும்ப அடி வாங்க போறியா? அழுகிய நிப்பாட்ட மாட்டேன். ஆசை நிறைவேற்றுற வரைக்கும் நாங்க இப்படிதான் இருப்போம். எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா அம்மாச்சி வீட்டுக்காவது கூட்டிட்டு போங்க. நாங்க தாத்தாவது எங்களை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போவாரு. வீட்டுல இருக்கவும் போர் அடிக்குது, அதனாலதான் நாங்க சொல்றோம். வெளியே போகணுமா? இது 2க்கும் வேற பொழப்பே இல்ல. 2 காசு அழிக்கிறதுக்குன்னே பிறந்திருக்குங்க. இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு வேற கிளம்பணுமா? இதோ என்னன்னு கேக்குறேன். வீட்டுல கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க முடியுதா? பொழுதனைக்கு அழுக சத்தம் இப்படிதான் கேட்டுட்டு இருந்தா இது நல்லா விளங்கிரும். எங்களை தமாசா நல்லபடியா பேசி பழக்கணும். அதை விட்டுட்டு இப்படி அடி பண்ணி உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்கு இங்க வரீங்க? இங்க வரீங்கன்னா நிம்மதியா டிவி பார்க்க விடுறீங்களா? நோயின்னு ஏதாவது பேசிக்கிட்டு அழுதுகிட்டு நீங்க நிம்மதியா இருந்தாலும் நீ நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க. இது ஏன் வீடுடி, நான் வரக்கூடாதா இங்க? என் புள்ள கூட பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்னன்னு? உன் பிள்ளைங்க கூட பேசிட்டு இருக்கீங்கன்னா அதுங்க யாரு? என் பேரன் பேத்திங்க தானே. நான் பேசக்கூடாதா? எதுவும் கேட்கக்கூடாதா? பெரிய பேச்சு பேச வந்துட்டா பேச்சு. பிள்ளைங்களா எதுக்கு இப்படி அழுவுறீங்க? அம்மாவை வெளியே கூட்டிட்டு போக சொன்னோம், அதுக்குதான் அம்மா எங்களை அடிக்கிறாங்க. ஓ அப்படியா? அப்பா வரட்டும் கேளுங்க. அப்பாட்ட கேட்கவும் பயமா இருக்கு. உங்க அப்பாட்ட கேட்கறதுக்கு என்ன பயப்படணும் நீங்க? ஆமா இப்படியும் சொல்லுவீங்க. உங்க மகன் வந்தோடனே நல்லா சாவியை கொடுத்து ஆடவும் ஆடுவீங்க, ரேட்டை நல்லா மாத்தி கூட போடுவீங்க. எப்படியா? நீ பேசாதம்மா. என்ன பேசாதனா? நான் உன்னை பெத்தவ, புரியுதா இல்லையா? அப்பயாவது என்ன எதுன்னு கேக்குது, ஆனா நீயே காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிற. நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் ஒரே பதில் தான், இங்கேயும் போக முடியாது. இப்படியே அடிச்சுக்கிட்டே கடங்க, இதே நல்லா ஆயிரம். நான் போறேன்ப்பா, எனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அம்மாக்கும் பிள்ளைங்களுக்கும் சண்டை நடக்குது, நம்ம ஏதாவது கேட்டு மூக்கு நுழைச்சிட்டு நம்மள ஏதாவது பேசவா? தேவையே இல்லை. ஆயி மவளுங்க என்னமோ பேசிட்டு போறாங்க, பண்ணிட்டு போறாங்க. பெரிய பேச்சு பேச வந்துட்டாங்க. ஜட்ஜம்மா பாருங்க, நாங்க இங்க வந்து கூப்பிட்டோமா? பிள்ளைங்க அளவுக்கு வந்து பாருங்கன்னு. அம்மா ஏன்டா நீ வேற லோதனை பண்ணிட்டு இருக்க? எனக்கு லீவ் விட்டது தப்பா போச்சு. ஏன் சொல்லிட்டு இருந்தா? அப்பாக்கு போன் பண்ணு. எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும். உங்க அப்பாக்கு தானே போன் பண்ணி தரணும். போன் பண்ற நீங்களே பேசிக்கோங்க. சரி குடு. பெரிய பேச்சு பேசுறா பேச்சு. மாமியார் ஒரு மட்டு மரியாதை கிடையாது. என்ன பேச்சு பேசுறா? எப்பா என் புள்ள வரட்டும், அப்புறம் எதுக்கடி உனக்கு மாட்டெல்லாம் ஒடியும்ல. என்ன ஊருக்கு போறத பத்தி பேசியிருந்தாங்களே, இப்ப இந்த ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க, அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அதை மறந்துட்டோம். பாட்டுக்கு ஊருக்கு போறேன்னு கிளம்பிட்டானா? வீட்டு வேலை எல்லாம் யாரு செய்யுது? எப்பப்பா வீட்டுல இருக்கும் அவ பாதி வேலை செய்வா, நான் பாதி வேலை செய்வேன். அவ ஊருக்கு போயிட்டானா மொத்தமா நான் தானே எல்லா வேலையும் செஞ்சாகணும். இல்ல இதை இப்படியே விடக்கூடாது.
பிள்ளைங்களை கூட்டிட்டு ஆத்தா வீட்டுக்கும் போக கூடாது இல்ல எங்கேயும் போக கூடாது. ஒரு ஐடியா பண்ணுவோம். என்ன பண்ணலாம்? அம்மா நான் வந்தது கூட தெரியாம நான் மேல பாத்துட்டு இருக்கேன். இருடா வரேன். நீ எதுக்குடா வீட்டுக்கு வந்த? எதுக்கு வந்தேனா? எப்பப்பா நீங்க தான் ஃபோன் பண்ணி அழுவுதுங்க. என்னதுடா? எங்கேயோ ஊருக்கு போகணுமாமா. ஐயே, உடனே வரணுமா, பேசணுமா. இதுக்காக கடையை விட்டு வருவியா நீ? உங்க அப்பா தனியா கடையில இருப்பார்ல, அவர் எம்புட்டு வியாபாரம் பாப்பாரு. அவருக்கு வயசாயிடுச்சுல. எம்மா வந்துட்டு கிளம்பிடுவேம்மா. கிளம்பிடுவியா? ஊருக்கு போறத பத்தி இதுக்காக தான் பேச வந்திருக்கேன். என்னங்க உங்க பிள்ளைங்க ரெண்டு அங்க அழுதுட்டு இருக்குங்க. ஃபோன் பண்ணி வர சொன்னோம்ல, நம்ம ரூமுக்கு வராம இங்க என்ன உங்க அம்மா கூட பேசிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளைங்க அழுக ஓயவே மாட்டேதுங்க. இதுக்கு நான் என்னடி பண்றது? நீங்க என்ன பண்றதுன்னா, வீட்டுல இருந்துட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியல. பெரியவங்களால இல்ல சின்னதுங்களால? அடி ஜாட மாட பேசுற. நான் பொதுவா சொல்றேன். தெரியுது ஆட்டம். பொதுவா சொல்றியா எப்படி பேசுறேன்ட்டு? ஏய் அமலா சும்மா இருக்கியா? வந்து உன் பிள்ளைங்களை தேத்தியா? போடி வரேன், இருமா வரேன். அண்டி என் பிள்ளை பேசிடக்கூடாதே, அவ்வளவுதான் இவளுக்கு மூக்கு வேத்துரும். அப்படியே என் பிள்ளை மொத்தமா என் மேல பாசம் கூட்டிட்டு மணி இவளுக்கு பொறாம. ஏதோ பேச்சு சத்தம் கேக்குது, என்னன்னு பார்த்து ஒட்டி கேட்போம். பா லீவுக்கு எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்கப்பா. கடையை விட்டுட்டு எங்கடா போறது? வீட்லயே 2 பேரும் விளையாடுங்க. 2 பேரும் சின்ன பிள்ளை பாரு, வீட்டுல விளையாடுறதுக்கு. என்னங்க பேசுறீங்க? இல்ல நான் அம்மாச்சி வீட்டுக்காவது போயிட்டு வரோம்ப்பா. அம்மாச்சி தாத்தாவே தனியா கஷ்டப்படுறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் நம்ம மேல கஷ்டத்தை கொடுக்கணுமா? எங்கேயுமே வேணாங்கிறீங்க. அப்பா எப்பவுமே வீட்லயே இருக்கணுமா? எங்கேயும் வெளியே போக கூடாது. வீட்டுலாம் இருக்க வேணாம். அப்பா கூட நீ கடைக்கு வந்துரு. இப்பயே உனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? படிக்கிற பிள்ளைய கடையில உட்காந்து வியாபாரம் பண்ண சொல்றீங்களா? என்னடி நீ சொல்ற? எல்லாம் இப்பயே நல்லா கத்துக்க வேண்டியதான். அதுக்காக படிக்கிறத விட்டு மளிகை கடைக்கு வந்தா அதெல்லாம் மறந்து போயிடாது. எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்க. என்ன அம்மாச்சி வீட்டுக்கு போனோம். அப்படி இல்லன்னா எங்கேயாவது டூர் போலாம்ப்பா. இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். நான் சொல்றாங்களே, என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. என்னால முடியாதுப்பா. எனக்கு இதுங்கள்ட்ட பதில் சொல்லி மாளாது. நீயே பேசிக்கோங்க. எல்லாம் அம்புட்டு வேலை இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். அதுக்கு நாங்க என்ன பண்றது? சரி எக்ஸிபிஷனுக்கு வேண்டாம், வெளியே கூட்டிட்டு போவேனா. நீங்க அம்மாச்சி வீட்டுக்கே போயிட்டு வந்துருங்க. அம்மாச்சிட்டுக்கு போனான்னு சொன்னமே, அப்படியே ஜாலியா கத்துவீங்களே 2 பேரும். அம்மாவா அங்க போனா தாத்தா எல்லா இடத்துலயும் கூட்டிட்டு போவாரு. எங்கேயாவது கூட்டிட்டு போவாரு, நல்லா இருக்கும். சூப்பரா இருக்குமா. இந்த ஆளுக்கு தான் அறிவு இல்ல. என்ன கஞ்ச பிசினாரி. என்னைய பார்த்து என்ன சொல்ற? தெரியுதே, எக்ஸிபிஷனுக்கு போனா காசு செலவாகும். வெளியே எங்க டூருக்கு போனாலும் காசு செலவாகும். அம்மா வீட்டுக்கு போனா என்ன, போயிட்டு 4 நாள் இருந்துட்டு வந்துடலாம். செலவெல்லாம் எங்க அப்பா பாத்துக்குவாரு நினைப்பில் இப்படிதான் சொல்றீங்களோ? தாத்தா போறப்ப காசு வேணா தரேன், வச்சுக்கோ. இப்படி கத்திட்டு இருக்காத, என்ன புரியுதா? 10 ரூபா இல்ல 10,000 கொடுக்கணும். 10,000 வேணுமா? உன் பிள்ளைங்க சும்மா இருக்குங்களா? அங்க போய் அது வேணும் இது வேணும்னு எல்லாத்தையும் பார்த்து கேக்குங்க. அதுக்கு எங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? அவங்க வாங்கி தர முடியுமா? கேக்குற காசு கொடுங்க. அப்படி நான் எங்க வீட்டுல போய் 4-5 சேலை எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா பீரோல ஃபுல்லா அடுக்கி வச்சுக்க சேலை பத்தாதுன்னு இருக்கிற சேலை எடுத்துட்டு வரியாக்கும். 10,000 ரூபாய் காசு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கேக்குற காசை கொடுக்குறேன். ஏன்னா சும்மா விட்டுருவியா நீ? சரி, இப்பவே கிளம்புறோம் நாங்க. பிள்ளைகளை கூட்டிட்டு கிளம்பு, போயிட்டு வா. போறப்ப அப்படியே கடை வழியா வா, காசு கொடுத்துறேன். என்ன இப்ப சந்தோஷமா? ஹாப்பிப்பா. என் பிள்ளையும் சந்தோஷம் தான், என் சந்தோஷம். ஆமா, இது ஒரு வியாக்கணம் சொல்லிக்குவாரு. ஆத்தா என்ன இவ ஊருக்கு போறாளாமே, வேற அவங்க ஆத்தா வீட்டுக்கு போறதுக்கு சரின்னு சொல்லிட்டான். ஐயா என்ன பண்றது? இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்பயே நம்ம ஆக்டிங்க போட்டுற வேண்டியதான். இல்லனா போச்சு, நம்ம தான் எல்லா வேலையும் செஞ்சாகணும். என்ன செய்யறது? என்ன பண்ணலாம்? ரைட்டு, இப்பயே பண்ணிட வேண்டியதான். பா என்னால முடியல. டேய் மவனே வாடா. என்னமாச்சு? எப்படி படுத்து கிடக்குற? நான் எங்கடா படுத்து கிடக்குறேன். கை கால்லாம் புடிச்சு இழுக்குது. அச்சோ என்னம்மா சொல்ற? ஏய் என்னை புடிடா, என்னால முடியல. கை கால்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? அம்மா கை காலம் வலிக்குதுங்கறாங்க. வலிக்கலடா, புடிச்சு இழுக்குது ஒரு மாதிரி. அம்மா சரியா சாப்பிட்டாதானே? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அம்மா நிமித்தி உட்கார வையே. என்னால முடியலடா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடா. இப்ப என்ன ஆச்சு? ஆஸ்பத்திரி போனுங்கிறீங்க? எந்திரிச்சு உட்காருங்க. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க, இப்ப என்ன திடீர்னு கை காலம் இழுக்குதுங்கிறீங்க? ஏய் என்னால முடியலடா, என்னை தூக்கி விடுறா. உன் பொண்டாட்டி என்ன என்கிட்ட கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. மலா அம்மா தூக்கி விடுறி. ஏய் நீ கோவப்பட வைக்காத, புடிடி முத. இருங்க பிடிக்கிறேன். அப்படியே உங்க கைய கொடுங்க. அதானே முடிய மாட்டேங்குது. கை கால கூட தூக்க முடிய மாட்டேங்குது. அதனால படக்குன்னு விழுந்துட்டேன். என்னம்மா சொல்ற? கை கால வர மாட்டேங்குதா? ஆமாண்டா, முடிய மாட்டேங்குது. ஓஹோ இப்பதான் புரியுது எனக்கு. நான் ஊருக்கு போறேன்னு சொன்னேல, அதுக்காக தான் மாமியார் இந்த ஆக்டிங் பண்ணுது. ஏய் மாமனே, உடனே ஆம்புலன்ஸா வர சொல்லுடா. அப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டம்டா. ஆஸ்பத்திரியில முத வச்சு என்ன ஏதுன்னு பாப்போம். அடா ஆமாங்க, முத அத்தையை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம். கை கால் வலியில மறுத்து போதுங்கிறாங்களே, அதுக்கு டாக்டர் பெரிய ஊசி போடுவாரு. அது ஊசியா? ஆமாத்த, எங்க அம்மா வீட்டு பக்கத்துலயும் ஒரு பாட்டிக்கு இப்படிதான் இருந்துச்சு. நம்ம 2 ஊசின்னு 4 நாளைக்கு ஊசி போட்டாங்க. அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. ஊசியா? ஊசிலாம் வேண்டாம் எனக்கு. என்னாச்சுமா அப்பாய்க்கு? கீழே விழுந்துட்டாங்களா? அதெல்லாம் இல்ல, கை காலம் இழுத்துக்கிச்சான். கிட்ட போய் பெரிய ஊசியா 4 ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும். வந்து அப்பா எப்படி கூட்டிட்டு போவோம். நீயா எந்திரிமா? என்னால எந்திரிக்க முடியலடா. ஐயோ என் நிலைமை இப்படி இருக்கே. இப்படியே இருந்தா ஊசியை போட்டு நம்மள ஓரத்துல உட்கார வச்சிருவாங்க. ஐயோ வேண்டாப்பா, நம்ம உடம்பு நல்லா தானே இருக்கு. நம்ம ஏன் கெடுத்துக்கணும்? ஊசி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். சும்மா இப்படி எந்திரிச்சு உட்காருவோம்.
அத்தா அப்படியே பொறுமையா உங்க கையை கொடுங்க அத்தை. அப்படியே படிச்சு அப்படியே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போலாம் வாங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா. அப்படியே படுத்து கிடந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த வலி உயிர் போகும். சொன்னா கேளுங்க அத்தை, என் கையை பிடிங்க. தலையை தூக்குமா. நீங்க என் கையை பிடிச்சாதான் தலையை தூக்க முடியும். சொல்றதை கேளுமா. உங்க அம்மா நான் சொல்றதை எதையும் கேட்க மாட்டேங்கிறாவ. இப்ப என்னதான் பண்றது? அம்மா கிளவி ஆக்டிங்கா போடுற ஆக்டிங். எப்பா அவனே இப்ப கொஞ்சம் பரவாயில்லடா. உடம்பு நல்லா இருக்கு. வேணா டாக்டர் எல்லாம் போக வேணாம். இப்ப பரவாயில்லையம்மா உனக்கு? பரவாயில்லடா. காலுக்கு எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா சரியா சாப்பிடல. அதனால இப்படி கை கால குறை பிடிச்சிச்சு போல இருக்கு. வேற எதுவும் இல்ல. இப்படி ஊசி வேண்டாம், எதுவும் வேண்டாம். அப்பாடா உங்களுக்கு சரியாயிச்சா? இல்ல சரியா கடை அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னத்தா? கடவுளுக்கு நன்றி சொல்றேன். கை கால் வர முடியாம அழுதுட்டு இருந்தீங்களே, அந்த கடவுள்கிட்ட மனசார வேண்டிட்டு இருந்தேன். என்னதுத்தா? கையான அந்த பிள்ளையார் கோயிலுக்கு 108 தேங்காய் உடைக்கணும்னு வேண்டினேன். ஆமாத்த, அதனாலதான் டக்குன்னு நீங்களும் எந்திரிச்சிட்டீங்க. என் பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்க முன்னாடி நான் சும்மா நடிச்சேன். இது எப்படியோ நம்ம பிரார்த்தனையை கடவுள் கிட்ட உடனே நிறைவேற்றினோம். எங்க என்னடி? உடனே மார்க்கெட்ல போய் ஒரு 108 தேங்காய் வாங்கிட்டு வாங்க. நம்ம வீட்டு பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அப்படியே அத்தை கையால 108 தேங்காய் உடைச்சிருவோம். ஏண்டி கூறு கட்டவளே, ஒரு தேங்காய் விலை எம்புட்டு விக்குது, இல்ல 108 தேங்காய் உடைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒரு தேங்காய் உடைச்சா போதும். என்ற மவனே இப்ப சொல்ற பத்தியா, இது கரெக்டான விஷயம். ஒரு தேங்காய் உடைச்சா பத்தாது. அத்தை நான் வேண்டதை நீங்க செய்யலன்னா சாமி குத்தாயிரும். அப்புறம் திரும்பியும் நீங்க கைகால் வர முடியாம படுத்தே கிடக்கணும். என்ன சரிங்களா? அச்சச்சோ, என்னடி சொல்ற? ஆமாங்க. இருக்க பார்த்தாப்புல பிள்ளையார் இருக்கார்ல, அவருக்கு தான் தேங்காய் உடைக்கணும். அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. வேண்டது எதுவும் தடங்கள் வச்சோம் அம்புட்டு தான் நான் சொன்ன மாதிரி ஆயிரும். அப்புறம் யார் கவனிக்கிறது? அவன் படுத்த படுக்கையே ஆயிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், சட்டுன்னு போய் 108 தேங்காய் வாங்கிட்டு வாங்க. அப்படியே போய் அத்தை கையால தேங்காய் உடைச்சிட்டு நாங்களும் அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறோம். ஏங்க சரிதானே? சரிடி, போய் தேங்காய் வாங்கிட்டு வந்துடுறேன். நல்ல தேங்காய் பார்த்து, சின்ன சின்னதா வாங்கிட்டு வராதீங்க, நல்லா பெருசா வாங்கிட்டு வாங்க. சரி, பெருசா வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ரெடியா இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏ ரகு, பிரியா, மா அம்மாச்சிட்டு கிளம்பணும்ல, வாங்க போய் துணிமணி எடுத்து வைப்போம். சரிம்மா. அப்பையோட கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அம்மாச்சிட்டு கிளம்பிடலாம். சரிம்மா. வாங்க ஓடியாங்க. ஏன் தான் மருமவளே சொல்லுங்க தே. உடம்பு நல்லா இருந்து இப்படி ஒரு வேண்டுதல வைப்பியா நீ? எனக்கே வயசாயிருச்சு. நான் தேங்காய் உடைக்கிற வயசா? அதுவும் பெரிய தேங்காய் வாங்கிட்டு சொல்லிருக்க. எப்படி அது சட்டுன்னு உடையும்? தத்த கண்ணு அடிச்சுக்கோங்க. ஐயோ என்னத்த இப்பெல்லாம் பேசுறீங்க? சாமி குத்தாயிரத்த, சாமி குத்தாயிரம். ஐயோ பிள்ளையாரப்பா உங்களை சும்மா விட மாட்டாருத்த. என்னத்தா இப்படிலாம் சொல்லக்கூடாது. வேண்டதை மட்டும் நீங்க செய்யுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மார்கழி முடிஞ்சு தை வரத்துக்குள்ளார நீங்க டாப்பா மாறிடுவீங்க. நான் டாப்பா மாறிடுவேனா இல்ல என் டப்பா கிளியே போதான்னு தெரியல. ஒண்ணு இல்ல தை மாசம் பாருங்க நீங்க எப்படி மாறிடுவீன்னு நானே சொல்றேன். என் வாக்கு பழி தான் நல்லா இருக்கும். ரகு, பிரியா குட்டி வாங்க. வரோமா. என்கிட்டயும் வாங்கிட்டீங்க காமிக்கிற பாமியார் கிளவி. ஓட உன் கை வலிக்க நல்லா ஓட தேங்காவ. நாங்க போய் துணிமணி எடுத்து வச்சுட்டு வரோம். என்னடா இது பெரிய கூத்தா இருக்கு. நம்ம ஒரு டிராமா பண்ணா அது வேற விதமா நடக்குதே. இதுல 108 தேங்காய் உடைக்கணுமா? ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கே சல்லியா வராது. எப்படியா 108 தேங்காய் உடைக்க போறேன்? கடவுளே, இது உங்களுக்கே அடுக்குமா? சொல்லுங்க. என் மருமகாரி இப்பெல்லாம் வேண்டி வச்சிருக்கா. நான் என்னத்தா செய்யறது, என்னத்தா பண்றது? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, வீட்டை விட்டு தப்பிக்க முடியாத போல இருக்கே. பிள்ளையாரப்பா என்னை எப்படியாவது காப்பாதுங்கப்பா. என்ன வீடு பூட்டி கிடக்கு? நம்ம பொண்ணு எங்க போயிருப்பா? எங்கேயும் வெளியே போயிருப்பாங்களோ? ஆகா, என்னன்னு தெரியலையே. தூரத்துல நம்ம பொண்ணு புஷ்பா வர மாதிரியே தெரியுது. சரி வரட்டும், பேசிக்கலாம்.